சார் ஒர்க் அவுட் பண்ணுங்க சார், டைப் பண்ணுங்க சார், சார் இந்த ஃபுட்டை எடுத்துக்கேன் சார், சார் அங்கிட்டு போங்க சார், அங்கிட்டு போங்க. இப்போ வெளியே போஸ்ட் ஓட்டணும்ல, நானும் சன்னி லியோனும் கிஸ் பண்ணிக்கிட்டு மாதிரி அது உள்ளே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சிங்கப்புலி பறந்து அடிக்கும் 10 ஃபைட்டுன்னு போடுறான், ஒரு ஃபைட் இருக்காது. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கம்பி கட்டின கதை தீபாவளிக்கு ரிலீஸு. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன், ஒரு சிறப்பான ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் ஒரு தடவை பற்றி பேசுவோம். டைரக்டர் ராஜநாதன் இருக்கார் பாருங்க, அவர் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கதை இப்படி இப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் அவர் சொல்கிறப்பெல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். இவர் தொப்பியை கழட்டிட்டு பேசுவாரா, தொப்பியை கழட்டாமல் பேசுவாரா, இல்லை பேட்ச் வச்சுருக்காரா, இல்லை விக்கு வச்சுருக்காரா, இல்லை என்னைய மாதிரி வழுக்கையா, இல்லை சொட்டையா, மொட்டையா, என்னடா செஞ்சுருக்கான்னு தெரியல. அப்புறம் நான் கேட்டேன், கதையெல்லாம் நல்லா தான் இருக்குது, காசு வாங்கியாச்சு, நடிக்க போகிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஷேவ் பண்ணியிருக்கீங்களே என்னைய மாதிரி வழுக்கையான்னாரு. சத்தம் போடாதீங்க என்ன அப்படின்னாப்புல. சரி ஓகே, உண்மையை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னாச்சு. தம்பி டைரக்ட் பண்ணார், நம்ம பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து இந்த ரவி சார் ப்ரொடியூசர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு நம்மளுக்கே தெரியாமல் நிறையா பேர்த்துக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கீங்க. புது புது ஹோட்டலாக கூப்பிட்டு போய் முருகானந்தத்தை சாப்பிட வச்சுருக்கீங்க, ஸ்விம்மிங் பூலில் குளிக்க வச்சுருக்கீங்க, எனக்கு மட்டும் பட்டையை போடப்பட்டு நட்டி சாரோட ஆட விட்டுருக்கீங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல, ரிலீஸுக்கு ஒரு வாரம் இருக்குது, ஒரு 4-5 கடை பிரியாணி கிடைக்கும், கூப்பிட்டு போயிருங்க. ஓகே சார். அவங்க டீம் எப்படின்னா, ப்ரொடியூசர் சார், இந்த டைரக்டரு ராஜநாதன் எல்லாருமே ஜிம்முக்காரங்க. ஜிம்மு கெட்ட பழக்கமே கிடையாது. எப்போ பார்த்தாலும் காலையில் 3 மணி நேரம் ஒர்க் அவுட்டு, சாயந்தரம் 3 மணி நேரம் ஒர்க் அவுட்டு. எவனாவது சேர்த்து குடிச்சுருந்தா கூட அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. தண்ணி அடிக்கிறவனை பார்த்தா 10 அடி ஓடி போயிடுவாங்க. இவங்க பக்கத்தில் நம்ம உட்காந்து என்னடா பண்ணுறது அப்படின்னா, இல்லை சார் காலையில் எழுந்திரிச்சிங்களா சார், போங்க சார், சார் இன்னைக்கு காலையில் ஈவினிங் போயிடலாம் சார், எத்தனை சார், சார் இன்றைக்கி இவ்வளோ நல்ல சார் நடந்தீங்க சார், ஒர்க் அவுட் பண்ணுங்க சார், டைப் பண்ணுங்க சார், சார் இந்த ஃபுட்டை எடுத்துக்கேன் சார், சார் அங்கிட்டு போங்க சார், அங்கிட்டு போங்க. தட்டை பார்ப்பாருங்க சாப்பிட, ஐயோ இவ்வளோ கொலஸ்ட்ரால், இது கொலஸ்ட்ரால், இது ஃபேட், இது ஐயோ அது நீங்கள் அது கலக்க, ஐயோ தப்பிக்க முடியாது போல அப்படிங்கிற அளவு அவங்க பயங்கரமான ஃபிட்டு. ஸோ இந்த படத்துக்கு நம்ம போயிட்டோம், படம் வேலை பார்க்க போகிறோம், நட்டி சாரோட நடிக்க போகிறோம். நட்டி சார் முருகானந்தத்தை சொல்லிடுவோம். முருகானந்தம் எனக்கு ஒரு படம் கபாலி டாக்ஸ்க்கு முன்னாடி ஒரு படம் நடித்தோம். அந்த படத்தில் கொஞ்சம் மீட் பண்ணோம், அதெல்லாம் பேசினோம் வச்சோம். எனக்கு தெரியல, எனக்கு அவருக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும் தெரியாது, ஆனால் எனக்கு அவரை முருகானந்தத்தை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் டைரக்டர் மணிவண்ணன் சாரோட சின்ன சாயலில் இருப்பார். அதனால் எனக்கு அவர் முருகானந்தத்தை பிடிக்கும். நல்ல ஹியூமரு, நல்லா பேசுவார். நான் ஒன்று சொன்னேன்னா அவர் ஒன்று சொல்லுவார், அது மாதிரி இருக்கும், இது மாதிரி இருக்கும், அது நிறையா இருக்கும். இப்போது அவரோட அந்த ஒர்க்கு அந்த சின்சியாரிட்டி எல்லாமே இருக்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் இங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்கள, இடையில தப்பாக பேசுகிறேன். நிறையா பேர் ஃபுல்லாக பேப்பரில் வெற்றியை பார்த்துட்டு தான் நாங்கள் ஷூட்டிங்கே போவோம்னு தயவு செய்து பொய்யா சொல்லி தொலைங்க. அதை விட்டுட்டு அங்கே தான் போய் எழுதுவோம்னா இவங்க என்ன தான் செய்வாங்க மற்ற நேரம்? அடுத்த ப்ரொடியூசர் நினைப்பார்ல, அங்கே தான் போய் பேசுவோம், அங்கே தான் மாறும், உடனே சொல்லுவார், இவர் ஒன்று சொல்லுவார், அவர் ஒன்று சொல்லுவார், அவங்க சொல்லிடுவாங்க, சொல்லால் விளங்கிடும். சார் பேப்பரில் உட்காந்து படிச்சு பேப்பரில் வெற்றியை பார்த்து தான் சார் நாங்கள் ஷூட்டிங்கே போவோம். இந்த ஃபுட்டேஜ் 80 அடிக்கு மேலே எடுக்கக்கூடாது தான் சார் போவோம். 3 லென்ஸ் தான் சார், 8 ஷாட்டு 16, அதை டிவைட் பண்ணிக்கிறோம் சார், இது ட்ராக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணி தான் சார் போவோம் சொல்லி தொலைங்க. அங்கே போய் தான் பண்ணுவோம், அங்கே போய் தான் பண்ணுவோம். அப்போ அடுத்த ப்ரொடியூசர் உங்களுக்கு எப்படி அட்வான்ஸ் கொடுப்பாங்க? எப்போ இவங்க அங்கே தான் பண்ணுவாங்க, அவங்க அங்கே தான் பண்ணுவாங்க, உங்களுக்கு எப்படி ரூம் போட்டு கொடுப்பாங்க, எப்படி சோறு போடுவாங்க? அப்படியெல்லாம் சொல்லாதே, பொய் சொல்லி பழகுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் எல்லாமே நாங்கள் ப்ரிப்பராக தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, நான் மறந்துட்டேன், மைக் டைசனை கூப்பிட்டு இங்கே கபடி விளையாட சொன்னாங்கன்னு. ரவி சார் சொன்னார், என்னை கூட சொல்லியிருக்கலாம் சார்.
உசேன் போல்ட்டை கூப்பிட்டு வந்து இங்கே பட்டை விட வந்திருக்காங்கன்னு. உசேன் போல்ட்டை கூப்பிட்டு வந்து சிங்க பிள்ளை பட்டை விட வந்து என்னையும் சொல்லியிருக்கலாங்க சார். அடுத்த ஃபங்க்ஷன்லாம் சொல்லுங்கள் சார். இதுக்கு இடையில டிவிக்கெல்லாம் போகிறோம்ல, அங்கே பார்த்து ஏதாவது சொல்லி விடுங்க. கொஞ்சம் சம்பளங்களாம் ஏறட்டும். ஏறிட்டாலும் அவங்க கொடுத்துட்டாலும் நம்ம வாங்கிட்டாலும். அடுத்து, ஒரு மனுஷன் எப்போ பேரை மாற்றலாம், எப்போ பேர் வைக்கலாம்? இந்த பேர் குழப்பத்திலே சான்ஸ் ஒன்று பாரு, நிறைய பேர் மறக்க போகிறாங்க. ஜாவா சுந்தரேசன், இன்னும் 10 வருஷம் கழிச்சு புல்லட்டு புருஷோத்தமே. அதுக்கடுத்து இன்னும் 15 வருஷம் கழிச்சு டிவிஎஸ் சின்னசாமி. சரி, உங்கள் இஷ்டம், உங்களுக்கு பிடிச்சிருக்கு வச்சுங்க. ஆனால் இந்த ஜாவா சுந்தரேசனை நான் தினமும் ஜாவா சுந்தரேசன் சாம்ஸு, ஜாவா சுந்தரேசன் சாம்ஸு, ஜாவானா சாம்ஸு, சாம்ஸு அப்படின்ட்டே மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களே ஒரு தடவை ஜாவா சுந்தரேசன் மெசேஜ் அனுப்ப போகிறீங்க, நான் சாம்ஸிட்ட கேட்டு உங்களை கூப்பிட்றேன்னு சொல்ல போகிறேன் பாரு. சேட்டை. சரி, இருந்துட்டு போங்க. இப்போ இங்கே ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்துச்சு. ஸ்ரீரஞ்சனிட்ட கூட சொன்னேன் ஈரன்ட்ட, மேலே வரும்போது என் பக்கத்தில் உட்காருமான்னு. யாரோ சீட்டை காட்டி நகட்டி விட்டார். அந்த பிள்ளையை எட்டி பார்க்க வேண்டியது. அந்த பிள்ளை துபாய் போயிடுச்சு. இது எங்கே பார்க்குறது? சும்மா ஆனாலும் உட்காந்து ஏதாவது பேசிக்கிட்டு, என்னம்மா நல்லா இருக்கியா? நம்மளுக்கு தெரிஞ்ச 4 இங்கிலீஷ் வார்த்தை. ஹலோ, ஹவ் ஆர் யூ, வேர் ஆர் யூ, வென் யூ ஆர் கம், வென் யூ ஆர் பேக். அதுலேயே 3 வார்த்தைக்கு அதுக்கு புரியலை. சும்மா நாள் இருங்க சார்ன்றுச்சு. அப்புறம் செகண்ட் ஹீரோயினி அந்த பொண்ணு நல்லா நடிச்சிச்சு, அழகாக இருக்காங்க, ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க. அவர் செகண்ட் ஹீரோ. அந்த ஆள் பார்க்காம திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு வச்சுட்டேன். அந்த ஆள் இப்படி உடம்பு வச்சுருந்தாங்கன்னா நம்மளாம் என்ன செய்கிறது? எதுக்கு தான் இப்படி வச்சுருக்காங்களோ? வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேங்களா? சிம்லேயே படுத்து கிடப்பே. அடுத்தவனை பற்றி நினைக்கவே மாட்டேங்க. கூட்டுமையா அவனை எல்லாம் நினச்சா. சோறு திங்கிறது இல்லை, காப்பி குடிக்கிறது இல்லை, 1 லிட்டர் தண்ணிக்கு மேலே குடிக்கிறது இல்லை. இங்கே பக்கத்தில் ஒருத்தன் அப்பளமும் ஊறுகாய் ஈரையெல்லாம் வச்சு தின்னுக்கிட்டு இருக்கானே, அவனை அப்படியே பார்க்குறது, முறைச்சி பார்க்குறது. உங்களை சாப்பிடக்கூடாது நாங்கள் சொன்னோமா? நட்டி சார், ஐ லவ் யூ சார். நான் கடவுள் நடித்தாச்சு, ஒர்க் பண்ணியாச்சு. என்னடா செய்ய போகிறோம், எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம்? பொழைச்சிருமா அந்த சினிமாவில்? நம்ம கப்பல் கரையேறிடுமா? என்னடா செஞ்சிடும்? யார் தடையத்தையாக ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவோமா, இல்லை நம்ம தடம் பதிச்சிடுவோமா? அப்படியே ஒரே குழப்பம். நான் கடவுள் போஸ்டரை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏவிஎம்மில். என் மனைவி ஃபோன் பண்ணுறேன், நாளைக்கு படம் ரிலீஸ் ஆனவுடனே நான் வந்து தினம் வந்து 10,000 ரூபா சம்பளம் கேட்க போகிறேன். அப்படியாங்க? கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. பெரிய படம்ல, அதெல்லாம் நீங்கள் நடிகன்னு 10,000 ரூபா கொடுப்பாங்க. ஒரு 20 நாள் கழிச்சு முன்னாடி ஃபோன் பண்ணான், யாராவது கூப்பிட்டாங்களான்னு. கூப்பிடவே இல்லை. ஏன் 10,000 ரூபா கேட்குறீங்க? ஒரு 5,000 ரூபா கேளுங்க போதும், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சரி, 2,000 ரூபா வரைக்கும் வந்துட்டான். 2,000 ரூபா கேட்டால் தருவாங்களான்னு. வரவே இல்லை. மாயண்டி குடும்பத்தார் ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் இட்டு அதுக்கப்புறம் ரவி மரியாட்ட வந்து எனக்கு ஃபோனு, பங்காளி வாங்க, ஒரு படம் பண்ண போகிறேன், மிளகான்னு ஒரு படம் பண்ண போகிறேன், நீங்கள் நடிங்க. யார் ஹீரோ? நட்டின்னு ஒருத்தர், பிஆர் விஜயலட்சுமியோட அசிஸ்டண்டாக இருந்தார். ஆமாம், மணிவன் சார் இருந்தார். ஆமாம் தெரியுமே, எங்கள் சுந்தர் சாரோட ஃப்ரெண்டு. வாங்க அப்படின்னாரு. ட்ரெஸ்ட் போகிறது போனேன். மேலே வாங்கன்னு கூப்பிட்டாரு. சார், நீங்கள் ஹிந்திலெலாம் நிறையா படம் பண்ணியிருக்கீங்களே, கேமராமேனாக பண்ணியிருக்கீங்களா? ஆமாம். நீங்கள் பரமக்குடி தானே? கமல் சார் ஊர். என்னென்ன ஹிந்தி படம்லாம் பண்ணியிருக்கீங்க? தமிழ் படம் என்னென்ன பண்ணியிருக்கீங்க? மனோகலா சார் அது அந்த படமெல்லாம். இதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ண போகிறேன் அவருக்கு. ஓ, இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு டிராவிலேருந்து ஒரு 4 லட்ச ரூபாய் செக்கு கொடுத்தார். 4 லட்ச ரூபாய்க்கு இந்தாங்க வச்சுக்கோங்க சார், ஷூட்டிங் வாங்க போகலாம். எத்தனை நாள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க? ரவி 30 நாள் சொன்னேன். படத்தை இருந்து முடிச்சுட்டு வந்துடுவோமா? போகலாம் சார் அப்படின்னும். படம் பேர் மிளகா. போயிட்டோம். நானும் நண்டி சார் தான் ரூம்லேயே இருப்போம். நான் அவர்கிட்ட பேசுவேன், இவர் என்கிட்ட பேசுவார். அன்றா கைஷிப்லேருந்து, அவர் தம்பிலேருந்து, ஹிந்தி படத்துலேருந்து, இங்கிலீஷ் படத்துலேருந்து நிறையா பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே வந்து நான் பேசுகிறேன். நைட்டு ஒரு 9 மணிக்கு.
அப்போ யாரோ ஒருத்தன் வந்து செல் எடுத்துகிட்டு வந்து என் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறான். நான் சொன்னேன், ஒழுங்காக போயிரு, அடி வாங்க போடா, இந்த மாயாண்டி குடும்பத்தார் இட்டுனால என் கூட ஃபோட்டோ எடுக்கணும் வந்தேன், போடான்னு சொல்லி சத்தம் பண்ணிட்டேன். அவன் போனவன் 20 பேரை கூப்பிட்டு வந்துட்டான் என்னை அடிக்கிறது. அந்த படத்தில் லூசான் அடிக்கிறாங்கடா, அவன் வந்து இன்னும் அடிக்கணுங்கிறான்டா. நம்ம ஊரில் மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் நம்மளை அடிக்கணுங்கிறான்டா, அவனை வாடான்னு சொல்லி அவங்க ஒரு 12 பேர் வந்துட்டாங்க. இவருக்கு தெரிஞ்சிச்சா, சிங்கப்பள்ளி சார் ஏதோ சொன்னாராம், அந்த திருப்பரங்குன்றத்துலேருந்து அடிக்க வந்துட்டாங்க சார்னு. இவர் வெளியே வந்து கைலி வேஷ்டியை முடிச்சுக்கிட்டு, எவன்டாவன் யாராவது என்ன நினச்சிக்கிட்டு கத்துறாரு. அவங்க எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. சிங்கம்புலி வீட்டுக்குள்ளே தூங்குது, பயந்து போய் தூங்குது. பரமக்குடி கர்ரு கத்துறாரு. 4 நாள் ஒழுங்காக வெளியே வந்திருக்கணும், நம்மளை அடிச்சு போனால் கல்லை விட்டு எரிஞ்சிடுவாங்க. நான் உள்ளே படுத்திருக்கேன். இவர் 12:30 மணி வரைக்கும் அவங்களை போனால் அடித்து பற்றி விட்டார். அது மாதிரி நிறைய இன்சிடெண்ட். மிளகாயில் ஆரம்பித்தது, போன வருஷம் உலகம் ஃபுல்லாக ஓடின மகாராஜா வரைக்கும் அவர் கூட நான் இருக்கேன், என் கூட அவர் இருக்கு. இந்த படம் கேரக்டர் எப்படி பண்ணலாமா பண்ண வேணாமா என்ன, நான் பாம்பேலேருந்து ஃபோன் பண்ணுறேன், வாங்க பண்ணிக்கலாம் வாங்க பண்ணிக்கலாங்கிற. மகாராஜா படத்தில் டெய்லி நைட்டு அனுராக் காஷ்யப்பை கூப்பிட்டு வச்சு, இவர் தான் சிங்கப்பள்ளி, இவர் தான் சிங்கப்பள்ளி அப்படின்னு என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கார். இப்போ சதுரங்க வேட்டை மாதிரி இந்த படம் கம்பி கட்டும் கதையும் ஒத்துனுக்கு. இப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஏமாத்துற மாதிரி நீங்கள் உலகத்தை ஊரை ஏமாற்றி சம்பாதிக்கிற மாதிரி நிறையா கதைகள் வருது, உங்களவே அணுகிறாங்களே அது என்னன்னு கேட்டேன். இவருக்கு என்னென்னா, ஒரு நாளைக்கு நான் ஒரு தடவை சாமி கும்பிடுவேன். ஒரு நாளைக்கு காலையில் இருந்துச்சுன்னா குளிச்சேன்னா சாமி கும்பிடுவேன், குளிக்கலைன்னா சாமி கும்பிட மாட்டேன், சாப்பிட முன்னாடி சாமி கும்பிடுவேன். லேசாக சாப்பாடு எடுத்து இந்த இப்படி வைப்பேன், அவ்வளோ. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 3 நிமிஷம் சாமி கும்பிடுவாப்புல, காப்பி குடிக்கிறதுக்கு முன்னாடி 4 நிமிஷம் சாமி கும்பிடுவாப்புல, தூங்கும்போது சாமி கும்பிடுவாப்புல, ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி சாமி கும்பிடுவாப்புல, இறங்கினோடனே சாமி கும்பிடுவாப்புல, யாருக்காவது ஒருத்தட்ட பேசணுன்னே தேங்க்ஸ் மேடம் அப்படி கும்பிடுவார், என்னென்னமோ செய்வார். அவர் வந்து சதுரங்க வேட்டையில் ஊரே ஏமாத்துற மாதிரி பண்ணுறேன்னா எப்படி? அப்போ என்னைய பார்த்தோன்னு சொல்லலாம், இல்லை ஒரு பிச்சைக்காரன் நடின்னு. நான் அதுக்கு அடுத்த படத்தில் லூஸாக நடி, என் முன்னாடி வைப்பா, உன்னை பார்த்து கேரக்டர் எழுதுவாங்களா இல்லை எழுதிட்டு கூப்பிடுவாங்களாங்க. அது மாதிரி நான் அவர்கிட்ட கேட்டேன், சகோதரன் நட்டிகிட்ட கேட்டேன், என்னது அப்படின்னு. அவர் கதை கேட்குறாங்க, ஒரு கம்பெனியில் கதை கேட்டிருக்காரு. அவர்கிட்ட அந்த டேரக்டர்கிட்ட கேட்டிருக்காரு, சரி இந்த படத்தில் நான் நல்லவனா கெட்டவனா, வேல்நாயகர் மாதிரி கேட்டிருக்காரு, நல்லவனா கெட்டவனா. அதுக்கு அவர் தெரியலேன்றிருக்காரு. அதுக்கப்புறம் ஏன் தெரியல, நீங்கள் தானே கதை எழுதுனீங்க, நீங்கள் காசு கம்மியாகனா நல்லவர், காசு கூட கேட்டீங்கன்னா கெட்டவர்ன்ட்டு. சரி, நான் வந்து நல்லது கெட்டவனாகவே 2 பேரும் இருக்காரு. அவன் குழம்பி போயின்னா வரல, அவன் எங்கே போயிட்டான்னு தெரியலை. ஸோ இந்த படத்தில் என்னென்னா, இந்த படத்தில் சாரோட கேரக்டர் மாதிரியே என்னோடய வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் இருக்குது. எங்கள் ஊர்லேயே நிறையா பேர் ஃபாரின் போகணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நான் ஒரு ஆளுக்கு கூப்பிட்டு போய், இவர் ஃபாரினுக்கு அனுப்புகிறாரு, உங்கள் பாஸ்போர்ட்லாம் கொடுங்க, இவருக்கு பணமெல்லாம் கொடுங்க, அப்படி இப்படின்னு சொன்னேன். வாரத்துக்கு ஒரு தடவை நான் ஒரு 2 ஆளாக கூப்பிட்டு போகிறேன். 70,000 1 லட்சம் 80,000 ஆளுகளை கூப்பிட்டு போயிட்டே இருக்கேன். அந்த ஆளும் காசு வாங்கிட்டே இருந்துட்டு, என்னடா அந்த ஆள் நம்மளுக்கு பெரிய பிஆர்ஓ இருக்கான், நம்ம ஒரு பெரிய மார்க்கெட்டிங்கை கொண்டு வர்றான், நிறைய பேரை கூப்பிட்டு வர்றானே அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி உன்னோட ஆசை என்னன்னு கேட்டான். நான் சொன்னேன், சார் சினிமா எடுக்கணும் சார், டைரக்ஷன் பண்ணணும் சார், நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் தம்பி, ஆனால் ஒன்று நான் ஒரு டைட்டில் சொல்லுவேன், அதுக்கு நீ கதை பண்ணு, நான் படம் பண்ணுறேன்னாரு. சொல்லுங்கள் சார்னு. போலீஸ் என்ன செய்யும், போலீஸ் என்ன செய்யும், சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 பேரை கூட்டு போயிட்டே இருக்கேன். அந்தாலும் காசு வாங்கி போட்டுகிட்டே இருக்காப்புல. நானும் போலீஸ் என்ன செய்யும், போலீஸ் என்னடா செய்யும், எப்படி செய்யும், எதாவது செய்யுன்னு எழுதிக்கிட்டே இருக்கேன். ஒரு நாள் காசு வாங்கினே ஓடி போயிட்டாப்புல. அந்த ஆளை தேடுறேன், தேடி பார்க்குறேன், அந்த ஆளை அளவே காணாம். அந்த ஆள் எந்த ஊரில் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அந்த வீட்டில் போய் காசு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனால் அவன் ஒரு சம்சாரம் கறிக்கோட்டையில் பல்லு விளக்கிட்டு இருக்கு. இவன் கொண்டு போன காசு 16 லட்ச ரூபா. எப்படி கிடைக்கும்? கோபால் பல்படினா கூட கொடுத்துருவாங்க. கறிக்கோட்டையில் விளக்கிட்டு இருக்கு. சரி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு 6 மாதம் கழிச்சு அந்த ஆள்கிட்ட போலீஸு அவர் அந்த ஓடி போனார்ல, அவர் நம்பர் கிடச்சிச்சு. நான் ஃபோன் பண்ணுறேன்,
ஹலோ, என்ன நினச்சிக்கிட்டீங்க? திருநெல்வேலி டிஎஸ்பி எங்கள் சொந்தக்காரர், மெட்ராஸில் இருக்க அவர் சொந்தக்காரர், எங்கள் மினிஸ்டர் அவர், எங்கள் எம்எல்ஏ அவர், வார்டு கவுன்சிலர், தூக்கிடுவோம், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். தம்பி 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 உனக்கு ஒரு டைட்டில் சொன்னேனே, அதை சொல்லுப்பா அப்படின்னாரு. போலீஸ் என்ன செய்யும்? வச்சிருப்பா தம்பி, போலீஸை வச்சு தூக்கிடுவேன், உன்னை உள்ளே வச்சு போடு அப்படி இப்படின்னு சொன்னேன். தம்பி உனக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நம்பர் கொடுத்தல, என்னாச்சு? போலீஸ் என்ன செய்யும், வச்சிருப்பா. அப்போ அவர் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டாரு, நம்மளுக்கு அது தெரியலை. இது மாதிரி ஏமாத்துற ஆளுகள் நிறைய பேர் இருக்காங்க. சதுரங்கவேட்டையில் இருக்கட்டும், இந்த படமும் பாருங்கள். ஏமாத்துறவங்க இப்படிலாம் ஏமாற்றுவாங்க, ஆசையை தூண்டுவாங்க, நீங்கள் நேர்மையாக இருங்க 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 அப்படி தான் சொல்லிகிட்ருக்கோம். அப்புறம் எங்கள் ஊரில் இன்னொரு ஆள் ஏமாத்து, வாங்க நாளைக்கு ஃபாரின் போகலாம், எல்லாத்தையும் ஏற்றுனார். 15-20 பேர் ஏற்றுனார். ஏற்றினோடனே நாளைக்கு நான் அனுப்பவே இல்லை. ஒரு நாள் நாளைக்கு வாங்க, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஏறிடலாம், ஞாயிற்றுக்கிழமை வாங்க நாளைக்கு வாங்கன்றாங்க. நாளைக்கும் ஏற்றலை. உடனே அவங்க நேராக போனாங்க, என்ன சார் இன்றைக்கி ஃப்ளைட் ஏற்றுறேன்னு, என்னாச்சு? என்ன ஞாயிற்றுக்கிழமை ஏர்போர்ட் லீவு, ஏர்போர்ட் லீவு, பூட்டிட்டு சாவி எடுத்து போயிட்டார் செக்யூரிட்டி. நீங்கள் வாங்க திங்கக்கிழமை வாங்கன்றீங்க. இந்த மாதிரி சொல்லிடாம பாரு, இப்படியா மாற்றிருக்காம பாரு. எங்கள் சொந்தக்கார பொம்பளை ஒன்று இருக்குது, எங்கள் மாமன் ஒருத்தன், பிடிச்சி ஏதோ வஞ்சிக்கிட்டே இருக்குது, வேலைக்கு போக மாட்டேன் வேலைக்கு போக மாட்டேன் வஞ்சிக்கிட்டே இருக்குது. அவன் பொண்டாட்டி தொல்லை தாங்க மாட்டான். அவன் எங்கள் மாமன் என்கிட்ட ஓடி ஒளிஞ்சிட்டான். பொண்டாட்டி நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிடுச்சு, புருஷனை காணாமல். போனோடனே கேட்குது, என்னம்மா புருஷனை காணாமல், இப்படிலாம் வந்தீங்கன்னா எப்படிம்மா புருஷன் இருமா? சரி எப்படியா கண்டுபிடிச்சி கொடுங்க, சரிம்மா அவன் போட்டா விடுமான்ட்டு. இந்த பொம்பளை அந்தம்மா போட்டா கொடுத்துருக்கு. ஏம்மா காணா பண்ணுவோம் உன் புருஷன் தானே, உன் புருஷன் போட்டா கொடுமான்னு இருக்கார். இல்லைங்க, இந்த போட்டாவில் விளம்பரம் கொடுங்க, நான் காணா போனேன்னு, நான் போயிட்டே நம்ம வீட்டுக்கு வருவேன், நம்ம பிடிச்சிக்கலாம்னு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆக இப்படி எல்லாமான ஒரு மிகப்பெரிய நகைச்சுவைகள், ஏமாற்று வேலைகள் எல்லாமே இருக்கும் சமூகத்தில், எல்லாமே இருக்கும். இந்த கம்பி கட்டின கதையில் எனக்கு என்னென்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, யார் யார் எப்படியெல்லாம் ஏமாற்ற போகிறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். முருகானந்தத்திட்டெல்லாம் கேட்பேன் டைலாக், என்ன சொல்கிறேன்னு. நான் சொல்கிற மாதிரி நீ சொல்லு, ஆசிரமத்தை நடத்து, என்ன சொல்ல, வரியை பாட்டாக்கு, பாட்டை வரியாக்கும் பார்ப்பேன். வரியை எப்படி பாட்டாக்குறது, பாட்டை எப்படி வரியாக்குது? நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததும் நிலவு வந்து, பாட்டு தானே, அதை வரியாக்கு. நிலவு வந்தது மலர் மலர்ந்ததா, மழை வந்தது நிலவு வந்ததோ, அதுதான் பாட்டாக்குறது. வரியை பாட்டாக்கு, பாட்டை வருது. கிளைமாக்ஸ்லாம் ஒரு நாள் முருகானந்தத்தை கட்டி பிடிச்சேன், நானும் அவன் பேசுவோம். என்னென்னமோ சொல்கிறீங்களே சாமி, இந்த ஆசிரமத்தை எப்படி காப்பாற்றுறது? அதுக்கு நட்டி சார் சொல்லார், பணக்காரனா பார்த்து ஏமாத்து, என் பேரை காப்பாற்று. என்னையா அப்படின்னு பேசிட்டு சிரிக்கிறார் நட்டி. நான் சிரிச்சுட்டு பேசுகிறேன், என்னாச்சு? பணக்காரனை பார்த்து ஏமாத்து, என் பேரை காப்பாற்று அப்படின்பாரு. ஸோ இந்த மாதிரியான நிறையா பஞ்சஸ் இந்த படத்தில் இருக்குது. கம்பி கட்டின கதை. ரவி சார் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நண்பனுக்காக ஒரு படம் பண்ணியிருக்காரு. நண்பனுக்காக நான்லாம் ஒரு 2 புரோட்டா வாங்கி தருவேன், ஏதாவது சரக்கு அடிக்கணும், சரக்கு வாங்கி தருவேன், ஏதாவது ஊருக்கு போகிறேன்னா காசு கொடுப்பேன், தேங்க்ஸ் மாப்பிள்ளைன்னா ஒரு 5000 கொடுப்பேன். அதுக்கு மேலே அப்படியே ஆட்டம் காட்டுவேன், தரவே மாட்டேன். ஆனால் இந்த ஆள் பல கோடிகளை போட்டு நண்பனுக்கு படம் எடுத்துக்கிட்டு, ரவி சார் உங்கள் புண்ணியத்தில் உங்கள் டைரக்டருக்கு அமேசான் காட்டுக்கு அனுப்பி அவருக்கு முடி வளர்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தம்பி நீ போயிட்டு வரையில் 2 பாட்டில் எனக்கு வாங்கிட்டு. ரமேஷ் சார் இந்த விழா நாயகன், மியூசிக் டைரக்டர், சூப்பராக பண்ணியிருக்கார். மியூசிக் நல்லா பண்ணியிருக்கார். அவர் வயசுக்கு இன்னும் நிறைய உயரங்கள் இருக்குது, நிறைய காலங்கள் இருக்குது. இப்போ தான் அவங்க தம்பியோட ஃபோட்டோகிராஃபியில் ஒரு படம் பாண்டிச்சேரியில் நான் பண்ணிட்டு வந்தேன். சூர்யா படத்தில், சூர்யா அவருக்கு கேமராமேன் படத்தில் பண்ணிட்டு வந்தேன். எடிட்டர் ஃபாசில். எப்போ நட்டி சார் வீட்டில் இருந்தாலும் போனாலும் அவர் தான் இருப்பார். அண்ணே ஒரு படம் பண்ணுறோம்னே, அண்ணே ஒரு படம் பண்ணுறோம்னே, அண்ணே ஒரு படம் பண்ணுறோம்னே, அண்ணே ஒரு படம் பண்ணுறோம்னே. தலைவர் அதில் ஒரு 50,000 ரூபா குறையுது, அனுப்பிச்சாச்சுனே. இல்லை தலைவர் அது 1 ரூபா, ஐயோ அதெல்லாம் அன்றைக்கே அனுப்பிச்சாச்சுனே அப்படின்னு இருப்பார். சரி வேறு ஏதாவது உறக்க கேட்டோம்னா அடுத்த படத்தை கூப்பிட மாட்டேன். ஆமாம் வந்துருச்சுன்னு நம்ம சொல்லணும். ஆனால் வந்துருச்சு. ஃபாசில், அப்புறம் சாம்ஸு, ஹீரோயினி, செகண்ட் ஹீரோயின், எல்லா டெக்னீஷியன்ஸும் எனக்கு
எனக்கு சாங் இல்லையோ இல்லையோன்னு நினச்சேன். அப்புறம் ஒரு ஆசிரமத்தில் ஒரு சாங்கை இங்கே போட்டு விட்டு அதை நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. கோதண்டம் சொல்லிச்சு, அது எல்லோரும் நடிகர்கள் எதுவும் செய்யலையே, நடிகர்கள் எதுவும் செய்யலைன்னா, ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா கோதண்டம் அந்த கம்பெனி தான் காசு கொடுக்கும். ஒருத்தட்ட டிரைவராக வேலை பார்த்தோம்னா அந்த ஓனர் தான் காசு கொடுப்பார். நம்மளுக்கு உலகமே கொடுக்கு, உலக தமிழர் பூரா கொடுப்பார், சம்பந்தமே இல்லாதெல்லாம் கொடுப்பான். உலகத்தின் உச்சபட்ச தீரி என்ன தெரியும் உங்களுக்கு? ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், அந்த ஹோட்டல் ஓனர் எவ்வளோ காசு வச்சுருக்கேன்னு கேட்குறோமா? தம்பி என்ன தோசை வாங்கி தங்கிற, இட்லி வாங்கி தங்கிற, பூரி வாங்கி தங்கிற, எவ்வளோ காசு வச்சுருக்கேன்? ஓனர் கேட்பாரா? சர்வர் கேட்பாரா? கேட்க மாட்டார். சாப்பிட்டு வந்து காசை கட்டி போகும்பார். சேலை எடுக்க போகுது லேடிஸு, அப்படியே சேலையை விரிக்கிறான். வீட்டுக்காரமாக கேட்குது, சாயம் போகும்பான்னு. எக்கா எட்டு போகா, கட்டுக்கா, துவக்கா, காய போடுக்கா, சாயம் போச்சுன்னா காசு வேணாம்க்கா, எட்டு போகாங்கிறான். எட்டு போங்கிறாங்க. நம்ம சினிமா எப்படி? வாசல்லே காசை வாங்கிடுவோம். தம்பி 100 கொடுத்து போடான்னு. இப்போ வெளியே போஸ்ட் ஓட்டணும்ல, நானும் சன்னி லியோனும் கிஸ் பண்ணிக்கிட்டு மாதிரி, அது உள்ளே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சரி, இல்லைனாலும் கேஸ் போட முடியுமா? கேஸ் போட்டால் அவன் ஜெயிச்சிருவானா? சிங்கப்புலி பறந்து அடிக்கும் 10 ஃபைட்டுன்னு போடுறான், ஒரு ஃபைட்டு இருக்காது, காசு கேட்பானா? பாடல் அனைத்தும் தேனாறு, பாடல்கள் 6, தேன் சோட்டு 8 முட்டுங்கிறோம்ல, ஏதோ ஒன்றும் இல்லை எனக்கு காட்டு நோக்காருவானா? சிங்கத்தையும் புலியையும் எத்தி விளையாடும் காட்சி, அபூர்வ காட்சிகள் வெளியே போஸ்ட் ஓட்டுறோம். உள்ள போனால் ஒன்றுமே இல்லை, காசை போடுவோம், கேட்பானா? கேட்க முடியாது, கேட்குற ரூல்ஸே கிடையாது. அவ்வளோதான், இவ்வளோதான். நீ உள்ளே போய் பாரு. இதுதான் வித்தியாசமான ஒரு உலகம், புரியுங்களா உங்களுக்கு? இதுதான் வித்தியாசமான உலகம். ஆக இந்த வித்தியாசமான உலகத்தில் நிறைய பேர் கொடுக்கையில் சாதாரண மனிதனை விட நம்ம கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கிறோம். புகழடைந்தால், பெரிய ஆளாக வந்தால் கஷ்டப்படுறவங்க நிறையா பேர் இருக்காங்க. எல்லா பேரும் சிக்கனு, மட்டனு, கருவாடு, பொங்கல், புளிச்சோறு, சோறு, சாம்பார், கறி குழம்பு, அந்த குழம்பு இதெல்லாம் ஒரு 16 வகை 20 வகையெல்லாம் சாப்பிட முடியாது. சாப்பிட்டதுக்கப்புறம் கடல மிட்டாய், எள்ளு மிட்டாய் வரைக்கும் சாப்பிட முடியாது. யாருக்கு கிடைக்குது? வேலைக்கு போகிறவங்க, மார்க்கெட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குது. அப்படி சாப்பிடாதவங்க நிறையா பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்கன்னா அவங்க முடிஞ்ச அளவு செய்ய முடியாதுனாலும் லேசாக நம்ம செஞ்சுட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம வாழ்க்கையை கடந்து போயிடுவோம். நம்மகிட்ட மட்டும் ஏன் கேட்குறாங்கன்னா, எல்லார்ட்டையும் தான் கேட்குறாங்க, எல்லாரும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் முடியாததை நம்ம சொல்லி கடந்து போயிடுவோம். அவ்வளோதான். செய்யக்கூடிய வாய்ப்பு, செய்வாங்கன்னு நம்ம நம்பிக்கை கொடுத்த அந்த அவங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். நான் செய்வேன்னு உங்களுக்கு தெரியுமா? என்கிட்ட கேட்குறீங்கல்ல, நான் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதில்ல, அதே நமக்கு சந்தோஷமான விஷயம்தான். ஆக இந்த கம்பி கட்டும் கதை தீபாவளி ரிலீஸ் ஆகுது. படம் பாருங்கள், ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும், காமெடியாக இருக்கும். நட்டி சார் வேறு ஒரு டைமென்ஷனில் பார்ப்பீங்க. முருகானந்தத்துலேருந்து இங்கே இருந்த நடிகர்கள்லேருந்து தொழில்நுட்ப கலைஞர்லேருந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் நீங்கள் மீடியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கே, பார்க்கலாமே. கம்பி நல்லா கட்டியிருக்காங்களே, பில்லர் நிற்கும் போல் இருக்கே, மேலே ஃபவுண்டேஷனை போட்டுடலாம் போல், மேலே ஆசை எழுப்பிடலாம் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவாக போட்டு விட்ருங்க. செகண்ட் ஹீரோயினி சொல்லிச்சு, ஏதோ கம்பி நல்லா கட்டிட்டாங்கோ, நல்லா அந்த கட்டிட்டு அந்த பில்லரு அது நல்லாவே இருக்கும், அது அது வேணாம் அப்படி கட்டினாங்க கம்பி, நான் பார்த்தேன். எங்கம்மா ஏவா இப்படி கம்பியாக வாங்கிட்டு வரல, பிரியாணியாக வாங்கிட்டு வந்திருக்காரு, கம்பியங்க. ஆக இந்த கதை, இந்த படம் உங்கள் கையில் இருக்குது. எழுத்தாளர் கல்கி சொன்னது போல் ஒரு நல்ல கதை, நல்ல ஒரு ஒரு படைப்பு நன்றாக இருந்தால் அதை ஏழை எளிய கடைசி மக்களிடம் வரையும் கொண்டு சென்று விடுங்கள். அதிலிருந்து ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை சுட்டி காட்டுங்கள்னு எழுத்தாளர் கல்கி சொல்லியிருக்காரு. இதில் நல்லதை நீங்கள் எழுதணும், குறைகள் இருந்தால் சுட்டி காட்டுங்கள். ரவி சார் கூட சாயந்தரம் என்னை பார்த்து பேசணும்னாரு. எனி டைம் அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். சாயந்தரம் பார்த்து பர்ஸை வீட்டில் வச்சுட்டேன்னு ஏதாவது சொன்னார்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். இல்லாட்டி ஜிபேவாவது ஏதாவது பண்ணுங்க. 10 நிமிஷம் கூட பேசுகிறீங்க. ஐ லவ் யூ சார், தேங்க்யூ. எல்லாம் படம் பாருங்க, படம் பாருங்க. நன்றிப்பா, நன்றிப்பா. வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர் எல்லாருக்கும் எனக்கு வணக்கம். இந்த கடைசியாக பேச வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாத்தையும் முன்னாடியே பேசிடுவாங்க எல்லாரும்.
ஸோ ஆல் தட் ஐ கேன் சே எல்லாருக்கும் நன்றி தான் என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியும். முதல்ல நான் எங்கள் தயாரிப்பாளர் ரவி சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த படத்தை அந்த கிவன் டைமில் முடிக்கிறதுங்கிறது கஷ்டமான ஒரு விஷயம். அது நம்ம கவிஞர் சொன்ன மாதிரி மாநிலத்தில் பிறத்தல் அரிதுன்னு சொன்னார். அது மாதிரி ஃபுல் பேமெண்ட் வாங்குறதுங்கிறது எப்போவுமே அரிது. அதில் ஜிஎஸ்டியோட கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அண்ட் டைரக்டர் ராஜநாதன் ரொம்ப அருமையான ஒரு டைரக்டர். கதை சொல்லும்போதே நிறுத்தி நிதானமாக பொறுமையாக சொல்லுவார். எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது, ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறாரு இவர் பக்காவாக பண்ணிடுவாரான்றதுக்காக ஸ்கிரிப்ட் கொடுங்கன்னு கேட்டேன். பவுன் ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. முதல்ல ஒன்று கொடுத்தாரு, அது ஆக்சுவலாக எனக்கு பிடிக்கல. அப்போ ஒரு சின்ன பயம் இருந்தது. அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிட்டு வேற ஒரு வெர்ஷன் வந்து கொடுத்தாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கதை. அதான் கம்பி கட்டின கதையாக மாறிச்சு. அப்புறம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேர் வந்து மங்காத்தா மூவிஸ்ன்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் ரவி சாரை மீட் பண்ணேன். அப்போ இந்த கதையை பார்க்கும்போது எனக்கு மங்காத்தானோன்னு அந்த உள்ளே வெளியே ஞாபகம் வந்தது. இந்த டைட்டில் நல்லா இருக்குமேன்னு அவர் ரவி சார், நான் பார்த்திபன் சார்ட்ட இருக்குது, என்னால் அது வாங்க முடியாது, ஏங்க போய் கேட்டால் கொடுப்பாருங்க அப்படின்னு சொன்னேன். சார் உங்களை பார்க்குறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, அவரை போய் நான் எங்கே இருந்து பார்க்குறது அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர். அப்புறம் ரெண்டாவது வந்து எல்லாரையும் ட்ரீட் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ட்ரீட் பண்ணுற விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு படம் கொஞ்சம் ஓரளவு ஒரு பட்ஜெட்டை சுருக்க ட்ரை பண்ணுவாங்க. இவர் அதை எதுவுமே கேள்வி கேட்கல. அவர்கிட்ட ஒரு விஷயம் எப்படி புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல. சில பட்ஜெட் வந்து அந்த படத்தோட கதை டிமாண்ட் பண்ணும், இந்த படத்தோட கதை டிமாண்ட் பண்ணுதுன்னு சொல்லி அவர் செலவு பண்ண ஆரம்பித்தார். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது முதல் படம் பண்ணுறவருக்கு. ஆனால் என்ன, முதல் படம் பண்ணும்போது போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் வச்ச முதல் ப்ரொடியூசர் அவர் தான் நான் இப்போ பார்க்குறேன். உள்ளே போனால் எப்படி ஒரு 10-15 பேர் உட்காருவாங்க. ஒவ்வொரு ரேட்டுக்கு ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கு ஒரு கேட்டகரி வந்து கையெழுத்து போடணும், இப்படிலாம் இருந்தது. அண்டு சிங்கம்புலி சார், என்னால் வந்து அவர் எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் அவர் பேசும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிற டீட்டெயில் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவர் கதை சொல்லி நீங்கள் கேட்கணும், படம் பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்த படத்தில் நம்ம நடிச்சிட மாட்டோமான்னு தோணும், நம்ம அட்லீஸ்ட் அதுக்கு ஒளிப்பதிவு பண்ண மாட்டோமான்னு தோணும். அந்த அளவுக்கு சொல்லுவார். ஒவ்வொரு சாதாரண விஷயத்துக்கும் நியூவன்சஸ். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், அங்கே போய் எழுதுனாங்கன்னு இல்லை. இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுகிறோம், சீன் எழுதுகிறோன்னா ஒரு வாரம் கழித்து அது வேறு கலரில் தோணும் நமக்கு. அங்கே போய் நாங்கள் பண்ணது இம்ப்ரவைசேஷன் தான், அங்கே போய் எழுதலை. அது மட்டும் நான் கேரண்டியாக சொல்லிடுறேன். ஏன்னா முதல்ல இந்த கதை பக்கா பவுண்டட் ஸ்கிரிப்டாக இருந்தது. அங்கே போய் பேசும்போது இதில் இன்னும் கொஞ்சம் ஃபன் எலமெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா விதவிதமாக 4 கேரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த 4 கேரக்டர் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணல. ஸோ அங்கே போய் இம்ப்ரவைஸ் பண்ணது தான். அதை தான் அங்கே போய் எழுதுனாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி எதுவுமே நடக்கலை. அண்ட் ஒன் மோர் திங், அந்த நம்ம கோவிந்தம் சார் சொன்னார் எல்லாருக்கும் போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். எல்லாரும் அவர் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் செஞ்சிட்ருக்காங்க, முடிஞ்ச வரைக்கும் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் சில ஃபோன் வரும், 1ஆம் கிளாஸ் பையன் படிக்கிறான், அவனுக்கு ஃபீஸ் கட்டணும்னு வரும். சரி சார் என்ன டீட்டெயில் அனுப்புங்க அப்படின்னா 48,000 ரூபா பில் அனுப்புவாங்க. அது 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் 48,000 ரூபா என்னன்னு புரியல, அப்படி ஒரு சின்ன குழப்பம் வரும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் உண்டு. அண்ட் நம்ம இந்த டீமுக்கு வந்து நான் ஆக்சுவலாக தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா ஆர்ட் டைரக்டர் சிவா இருக்கட்டும், அவர் பண்ண ஒர்க் வந்து என்னால் மறக்கவே முடியாது. அந்த டைமில் மழை, அது வேலூரில் அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வேறு இல்லை, நாங்கள் போன கிராமத்தில். அதுக்குள்ளே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவர் வந்து அந்த ஆசிரம் செட்டு போட்டதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது என்னால். கேமராமேன் ஜெய், அவர் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு கேமராமேன். அதாவது நாங்களாம் யோசிப்போம் சினிமாட்டோகிராஃபி பண்ணும்போது, ஒரு கேமராவில் பண்ணுறதுங்கிறது ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் ஓரளவு. ஆனால் 2 கேமரா டிஃப்ரெண்ட் ஆங்கிள் பண்ணும்போது ஆங்கிள் ஆஃப் லைட் மாறும், ஆங்கிள் ஆஃப் ஆக்டர்ஸோட பொசிஷன் மாறும், எல்லாமே மாறும். அதை வச்சு அவர் பண்ணிட்டே இருப்பார். அதான் நாங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு அவர்கிட்ட கேட்டுட்டு இருப்போம். அவர் அங்கேருந்து கை காட்டுவார், இந்த மாதிரி லென்ஸ் இப்படின்னு. அதை தான் சொன்னாங்க, இந்த மாதிரி 2 பேரும் கண்ணால் பேசிக்கிறாங்க அது இதுன்னு. அதுதான். ரெண்டாவது வந்து தலையீடுங்கிறது வந்து என்கிட்ட எப்போவுமே இருக்காது. ஏன்னா நம்ம சப்போர்ட் பண்ணுறது தான். ஒரு சீன் பேசும்போது இப்படி பண்ணலாமா, இந்த மாதிரி ஒரு சீன் இந்த படத்தில் வந்திருக்கு, எப்படி பண்ணலாம், அப்படி பேசும்போது அப்படிப்பா சப்போர்ட் பண்ணிப்போம் ஒருத்தர். சினிமாட்டோகிராஃபிலே அவர் சில விஷயங்கள் கேட்பார். சார் ஆங்கிள் ஆஃப் லைட் மாறுது, இது பொசிஷன் மாறுது, நீங்கள் இங்கே நிற்கிறதுக்கு பதில் அங்கே நிற்கிறீங்களா, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார், உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு தாங்க நான் நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு பண்ணது தான். அப்படி தான் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறது தான். அப்படி தான் இந்த விஷயம் நடந்தது. அண்ட் முருகானந்தம் ரொம்ப அருமையான ஒரு ரைட்டர், ஸ்க்ரீன் பிளே. அவர் வந்து எப்படி சொல்கிறது, சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். அதை அவரே சொல்லுவார், போன வாரம் இதை நான் எழுதும்போது எனக்கு வந்து அது பெட்டராக தெரிஞ்சுது, இது எனக்கு பெட்டராக தெரியல, ஒரு நிமிஷம் பேசிக்கோமா அந்த சீனை அப்படின்னு சொல்லி பேசி பண்ணது தான். அதுக்கு சிங்கம்புலி சார் கொடுத்த சப்போர்ட்டாக இருக்கட்டும், ராஜநாதன் கொடுத்ததாக இருக்கட்டும், ப்ரொடியூசர் ரவி சப்போர்ட்டாக இருக்கட்டும், மறக்கவே முடியாது. ரெண்டாவது அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் பாடி ஃபிட்னஸ் ஃபெனட்டிக்ஸ். இவங்க எல்லாருமே 4-5 மாடி ஒரு இடத்துல தங்கிடுவோம், 5 மாடி இருக்கும். அவர் விடாமல் காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நடந்துகிட்டே இருந்தார், படியேறிட்டே இருந்தார். ஏங்க இதுக்கு பதிலாக நீங்கள் பேசாமல் ரோட்டில் போய் ஓடிக்கலாம், அதை விட இது பெட்டர் எக்ஸசைஸ் தலைவானார். சரி, ரொம்ப சந்தோஷங்க. ரவி சார் அப்படிப்பட்டவர். அப்புறம் முகேஷ், தயவு செஞ்சு இவங்க சொல்கிறாங்களா சாப்பிட்றாதீங்க,
இந்த மெயின்டைன் பண்ணுறீங்களா, இது பக்காவாக மெயின்டைன் பண்ணுங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இது. நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. சிங்கமுடி சார் கோச்சிக்கிறார். ரொம்ப கஷ்டம் இது. நீங்கள் தயவு செஞ்சு பண்ணுங்க. இதை மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா இது ஃபியூச்சர். இது அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வயசு வேறு இன்னும் இருக்குது. ஸோ அதனால் ப்ளீஸ் இங்கே இந்த பேச்செல்லாம் நம்பிடாதீங்க. அண்ட் சிவரஞ்சனி அவங்களுக்கு லாங்குவேஜ் புரியலைனாலும் அந்த ஸ்கிரிப்டை கேட்டுட்டு வாங்கி படிச்சுட்டு அதை மக்கப் பண்ணிட்டு அதை எக்ஸ்பிரஷனோட பண்ணாங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எக்ஸ்பிரஷனோட எப்படி இவங்களுக்கு தமிழ் தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் ரொம்ப அருமையாக பண்ணீங்க. தேங்க்யூ. அதே மாதிரி ஷாலினி பெரிய ஃப்யூச்சர் இருக்குங்க அவங்களுக்கு. ரொம்ப நல்ல டான்ஸரும் கூட, நல்ல டைமிங் அவங்களுக்கு எல்லாமே. ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர், பெண்மணியும் கூட. அமைதியாக பேசுவாங்க. அதான் என்ன பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதான் அப்புறம் ஸ்வீட்டாக ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க. அப்புறம் முத்துராமன் சார் ரொம்ப அருமை சார். நீங்கள் பண்ணது நீங்கள் பெரிய கோஆப்ரேஷன் சார். நீங்கள் பண்ணது அந்த நைட்லேயே உங்களை படாத பாடுபடுத்தி எலக்ட்ரிக் ஷாக்லாம் உங்களுக்கு கொடுத்து உங்களை படுத்திருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் கேமராமேன் ஜெய் சொல்லியாச்சு. எங்கள் எடிட்டர் இருக்கிற ஃபாசில், அவர் ஆக்சுவலாக இந்த படத்தோட ப்ரொடியூசர் ரவி சார், காசு கொடுத்தது ரவி சார், ஆனால் ப்ரொடியூஸ் பண்ணது ஃபாசில் தான். அதுதான் நான் சொல்லி ஆகணும். அப்புறம் மாஸ்டர் கிரண் மாஸ்டர் ரொம்ப அருமையாக அந்த சாங் பண்ணிங்க. ராதிகா மாஸ்டர் என்னோட தேங்க்ஸ். நம்மளோட ஃபைட் மாஸ்டருக்கு தேங்க்ஸ். மொத்தத்தில் ஒருத்தருக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். எங்கள் மகேஷ் காரு, அவருக்கு தான் எதாக இருந்தாலும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவார். டைமுக்கு வரணும், டைமுக்கு போகணுங்கிறது ரொம்ப குறியாக இருப்பார். அந்த பட்ஜெட் மீறுற மாதிரி இருந்ததுன்னா அவரே சொல்லிவிடுவார், ஏன் டீ எழுத்துந்தே எல்லாம் ஏன் ஜெருகுது தண்டின்னு ஆரம்பிச்சிடுவார் அவர். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்டு சாம் சார் அன்பிலீவபிள் சார். நீங்கள் பண்ண சாரி ஜாவா சுந்தரேசன் சாரி, எனக்கு அப்படியே சாம்சன் கூட பழகிடுச்சு, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ அது உங்களோட கோஆப்ரேஷன் மறக்கவே முடியாது. அப்புறம் கோதண்டம் சார், எப்படி அந்த பாஷையை நீங்கள் மக்கப் பண்ணீங்களோ அங்கேயே அந்த சீனை எடுக்கும்போது நிறைய பேர் இருந்தாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க இவர் பேச. அவங்களுக்கு எப்படி சார் நீங்கள் மனப்பாடம் பண்ணீங்கன்னு அவங்க கேட்டாங்க. தெரியலங்க அப்படின்னு சார். அப்போ டப்பிங்கோட பெயினை பற்றி யாருமே யோசிக்கல, இப்போ தான் யோசிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமை. ஆமாம், அதுக்கு வாங்கும், அதுக்கு மேலே கூட இருக்கலாம். அப்புறம் டாவின்சி சரவணன் ரொம்ப அருமையான ஒரு எழுத்தாளர். ரொம்ப நல்லா பேசுவார், ரொம்ப சிரிக்க பேசுவார். ஒவ்வொரு சீன்லேயும் புது நியூவான்சஸ் ஆட் பண்ணுவார். அதெல்லாம் அன்பிலீவபிள். இந்த படம் ஒரு சின்ன படமாக ஆரம்பித்து இப்போ இதாகணும் அப்படின்லாம் பிளான் பண்ணவே இல்லை. இந்த ஸ்கிரிப்ட் என்ன டிமாண்ட் பண்ணிதோ அதுதான் நாங்கள் பண்ணோம். அதுக்கு இவ்வளோ பெரிய பொருட்செலவில் பண்ண எங்கள் ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் எங்களோட கவிஞர்களுக்கு நன்றி. எங்கள் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன் எல்லாருக்குமே நன்றி. யார் பேராவது விட்டுருந்தேன்னா, ரெண்டாவது மாஸ் ஆடியோ அவங்களுக்கு நம்ம சொல்லி ஆகணும். மாஸ் ஆடியோ ரைட், அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு. அப்புறம் ஹரி உத்ரா சார், இந்த படத்தை நம்பி நான் பண்ணி ஆவேன்னு சொல்லி நீங்கள் சொன்னாங்க ரவி சார். ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. அண்ட் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் இப்போ நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கறதுக்கு ஒன்று தான், என்னோட எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணிக்கிங்க. இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். 17ஆம் தேதி வருது. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் ஃபேமிலியோட தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. நீங்கள் மியூசிக் டைரக்டர் பில்லரை விட்டங்க சதீஷ், அருமையான ஒரு மியூசிக். அவர் ஆக்சுவலாக 11 டியூன் போட்டிருந்தார். 4 தான் செலக்ட் பண்ணியிருந்தோம் நாங்கள், மிச்சம் இருக்காது. அது எல்லாமே அடுத்த படம் பண்ணும்போது நான் கேட்டு வாங்கிக்கிறேன் உங்ககிட்ட இருந்து. நீங்கள் யாருக்கும் கொடுக்காம வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்தது. அவருக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி ஆர்ஆர்னு ஒரு விஷயம் இருக்குது, ரீ ரெக்கார்டிங்னு ஒரு விஷயம் ரொம்ப பிரமாதமாக பண்ணி. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்கிரிப்ட். இதுக்கு அந்த கண்டினியூஷனை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை அவர் பண்ணது எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. தேங்க்ஸ், நீங்கள் ரிமைண்ட் பண்ணி கொடுத்தது தேங்க்ஸ். சாரி, தேங்க்யூ குமார் அவர்கள். ஸோ யார் பேராவது விட்டுருந்தேன்னா மன்னிச்சிடுங்க.